வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் சூழலில் குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஜலாலுதீன் அகமதுவுடன் நம் செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த வெயில், அதாவது கத்திரி வெயில் இன்னும் ஒரு சில தினங்களில் துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில பிறந்த குழந்தை முதல் இந்த பச்சிளம் குழந்தைன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு மாத காலத்திற்குள் இந்த குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் இதில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும்? சாதாரணமாக குழந்தைங்களுங்கும் போது பச்சிளம் குழந்தைகளுக்கு வெயில் தாக்கம் ரொம்ப கொடுக்கக்கூடாது. அவங்க ரூமிங்னு சொல்லிட்டு அம்மாவோட இருந்து பக்கத்தில் அம்மாவுடைய பாடி அரவணைப்பில் இருக்கிறது பெரும்பாலும் நல்லது. சாதாரணமாக அவங்களுக்கு இந்த பச்சிளம் குழந்தைங்கள் டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். அது அதிக ஹீட்டு இருக்கக்கூடாது, குறைவான ஹீட்டு இருக்கக்கூடாது. பெரும்பாலும் அவங்க மதர்கிட்டயே இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏசி ரூமில் கூட இருந்துக்கிடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப டைட்டான கிளாதிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், லூஸ் ஃபிட்டிங் கிளாதிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதே சின்ன குழந்தைகளாக இருந்ததுன்னா அவங்களும் இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் ஏசி அட்மாஸ்பியரில் இருந்துக்கிடலாம். அண்டு முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, இந்த ஏர் கூலர் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஆகாது. அந்த ஏர் கூலரில் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா அது மூலமாக வரக்கூடிய ஏர்பார்ன் டிசீஸ் எல்லாம் அந்த யங்கர் இன்ஃபென்ட்ஸுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரும்பாலும் இந்த அதிகமான வெயில் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு லூஸ் ஃபிட்டிங் ஷர்ட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வெயில் காலங்களில் பெரியவங்களுக்கே ஒரு சில நோய்கள் வரக்கூடிய ஒரு சூழல்ல பச்சிளம் குழந்தைகளுக்கு பொதுவாக எது மாதிரியான நோய் தாக்கம் இருக்கும், அதிலிருந்து எப்படி அவங்க மருத்துவர்களை உடனடியாக அணுகிறது, இல்லை பெற்றோர்களே எது மாதிரியான விஷயங்களை அவங்கள பராமரிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? பெரும்பாலும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது யாரை வேணாலும் தாக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைகளாகட்டும் பச்சிளம் குழந்தைகளாகட்டும் அவங்களுடைய பாடி சர்ஃபேஸ் ஏரியா நிறையா அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க மூலமாக அந்த எவாப்ரேஷன், அந்த ஹீட் எவாப்ரேஷனுங்கிறது ஜாஸ்தியாகும். ஸோ இது அதிகமாக இருக்கிற சமயத்தில் தே ஆர் ப்ரோன் ஃபார் டீஹைட்ரேஷன், அதாவது நீர் வத்திடும். ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கேலரிஸ், அடிஷ்னல் சப்ளிமெண்ட் ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறது நல்லது. அவங்களுடைய ஃபீடிங் பேட்டர்னை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. லூஸ் ஃபிட்டிங் ஷர்ட்ஸ் போடுறது நல்லது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணலாம். அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு இல்லைன்னா இன்அடிக்குவேட் ஃபீட்ஸ் பண்ணும்போது டீஹைட்ரேஷன் வரும். நீங்கள் கேட்ட பச்சிளம் குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷன் வரும்போது சாதாரணமாக வரக்கூடிய ஜாண்டிஸ், அந்த மஞ்சக்காமால எல்லா குழந்தைங்களுக்கும் வரும். இந்த டீஹைட்ரேஷன் இருந்ததுன்னா இந்த மஞ்சக்காமால ஜாஸ்தியாக வரும், அதிகமாக வரும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான வைத்தியத்தை உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.